கொஞ்சம் கூட குழகுழப்பே இல்லாமல் வெண்டைக்காய் பச்சடி சுட சுட சோறு இட்லி தோசைன்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட குழப்பே இருக்கக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு தக்காளி பழம், 4 பல்லு பூண்டு, நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, கை நிறைய மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்லே வறுத்து வச்சுருந்த வரமல்லி வரமிளகாய் சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய் பச்சடியோட தெளிவான செய்முறை விளக்கம் லாங் வீடியோவில் கொடுத்துருக்குற லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.